இந்த சாமான் தான் பாருங்க என்னன்னு சொல்லி. ட்ரோன் உண்டு, நிறைய நாள் கனவு உண்டு, நிறைய ட்ரோன் ஷாட் வாங்கணும்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருக்கும். அதே போல் டிஜியில் நீயும் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன பவர் பட்டன். இந்த கிரேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 135 கிராம் தான், சின்ன ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. 6 மோடு இருக்குது. அந்த 6 மோடும் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எடுத்து பார்க்க போகிறோம். அப்படின்னா வாங்க ஒரு ஷொட்டாக எடுத்து பார்ப்போம் இந்த 6 மோடும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. அது எங்கே இருக்குதோ அதே மாதிரி சுற்றி கொண்டு இருக்குது. அதுதான் இந்த ஸ்பாட் லைட்னு சொல்லக்கூடிய. இப்போ ஒரு பிராண்ட் இது அப்படியே போகக்கூடிய மாதிரி பாருங்க, உள்ளவனே போகக்கூடிய மாதிரிக்கும். இது வந்து மீடியம் ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தான் இது வரும் பாருங்க. குறிப்பிட்ட உயரம் இல்லை, மீடியம். ஒன்றாவது மூஞ்ச வந்து ஏஐ கண்ட்ரோலில் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொள்ளும். அதோட வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ ஏஜர் ட்ராவல்ஸ். நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக ஒரு கெஜெட் ஒன்று, ஒரு ஜீரோண்டு அறிமுகம் செய்யணும்னு சொல்லி தான் இந்த அன்பாக்சிங் வீடியோன்னு தான் இது வந்திருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாமான் தான் பாருங்கள். இது வந்து டிஜி நியோன்னு சொல்லக்கூடிய ட்ரோன் வகைகள். நீங்கள் ட்ரோன் வகைகளில் நிறைய பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிதான ட்ரோன் வகைகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரோன் வந்து என்னோட கையில் அளவுலேருந்து தான் ஃப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற ட்ரோன் உண்டு. இந்த ட்ரோன் பெக் வந்து 2 இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் பெக்கும் இருக்குது, கொம்போ பெக்கும் இருக்குது. நான் எடுத்துக்கிற வந்து ஸ்டாண்டர்ட் பெக். கொம்போ பெக் எடுக்க கிடக்கல. ஏன்னு சொன்னால் ஒரே நாளில் ஒரு நாள் ரிலீஸ் ஆகி 50 துண்டுகள் பணம் வந்து அந்த 50 துண்டு ஒரே வாரில் முடிஞ்சிருச்சு. இது வந்து சுமார் வந்து ஒரு மாதமாகுது. ஒரு மாதத்தில் ஒரு கிழமை தான் ரிலீஸ் ஆகி. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த பாக்ஸுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ப்ரைஸை வந்து வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். என்னென்ன ப்ரைஸ், எப்படி ஸ்டாண்டர்ட் பெக்கிற ப்ரைஸ் எப்படி, கொம்போ பெக்கிற ப்ரைஸ் எப்படி, அதே போல் இதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அப்படின்னா வாங்க இதை பற்றி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த பாக்ஸுக்கு தான் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த நிறைய நாள் கனவு உண்டு, நிறைய ட்ரோன் ஷாட் வாங்கணும்னு சொல்லியிருந்தவங்க எல்லாருக்கும். அதே போல் டிஜியில் நீயும் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று தான், அதாவது ஃபோன் பாக்ஸ் ஒன்று சைஸுக்கு தான் இருக்குது. அடுத்த ட்ரோன் வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெருசாகவே வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட் பேக் ஆகிக்கிறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு பாக்ஸாக 2-3 இருக்குது. இது பிறகு பார்ப்போம். நான் ட்ரோன் எடுத்துக்கொள்வேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இது வந்து ஃபுல்லாக ட்ரோன் பாக்ஸோட எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒன்றா பார்ப்பேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அதே போல் ஓகே, இந்த பாக்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. பாக்ஸை இப்படி வச்சுக்கொள்வோம். இதில் வந்து சின்ன ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம் போல். ஓகே, இதில் எங்களுக்கு ட்ரோனுக்கு ஒட்டக்கூடிய மாதிரி இருக்குது ஸ்டிக்கர்ஸ். நிறைய இருக்குது. இதில் எங்களுக்கு ட்ரோனுக்கு மேல் பகுதியில் ஒட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவங்களோட ஃபோம் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க, QR கோடு உண்டு. அதில் வச்சு எங்களுக்கு இதில் வந்து ரிப்பேர் சர்வீஸ், அதே போல் எங்கெங்கே ஃப்ளை பண்ணலும்னு சொல்லி, அதே போல் இது ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப் ஒன்று போல் அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் நிறைய லாங்குவேஜஸில் இவங்களோட அந்த என்ன சொல்கிறது ரிஃப்ளெக்ஷன், அதாவது டீட்டெயில்ஸ் எப்படி, இது ஷார்ட் கைடு ஒன்று சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. இதையும் எங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை அப்படியே வச்சுட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக 2 சிறகுகள் கொடுத்துக்கிறாங்க. ஃப்ளை பண்ணுறதுக்கு 2 சிறகு கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இன்னும் உள்ளுக்கு வருது சொல்லி பார்ப்போம். 2 இருக்குது, 2 இதுவும். அதே போல் ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. இந்த ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, அப்படின்னா ஃபைனலி ட்ரோன் பாருங்கள். இந்த ட்ரோன் வந்து இந்த உள்ளங்கையில் வந்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளங்கை சைஸில் தான் இந்த ட்ரோன் இருக்குது. இது வந்து ஈஸியாக எங்களுக்கு ஃப்ளை பண்ணக்கூடியது. அதே போல் லேண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரோன் சொல்லலாம். அடுத்த ட்ரோனை விட இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால், ஒரு ட்ராவல் வ்ளாகராக அல்லது உங்களுக்கு குயிக் ஷாட்டெல்லாம் எடுக்கணும்னா இது மாதிரி ட்ரோனை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாருங்கள், இதில் 4 இது கொடுத்துருக்காங்க. அடுத்த ட்ரோனில் வந்து இந்த கவர் எல்லாம் இல்லை. இதுக்கு வந்து அந்த கவர் எல்லாம் இருக்குது. சேஃப்டி வைஸில் வந்து ரொம்பவே நல்ல. உங்களுக்கு இது அப்படி என்னவாலும் பழுதாயிடுச்சுன்னு சொன்னால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 தந்திக்கிறாங்க.
இது புதுசாக வந்திக்கிறதால நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இதுக்கு இல்லை. கொம்போ பேக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்டாண்டர்ட் பேக்னால இதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஒரே ஒரு பேட்ரி தான் இந்த இருக்குது. அந்த பேட்ரி இது ஒரே ஒரு பேட்ரி தான். கொம்போ பேக் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிமோட் ஒன்றும் அதே போல் 3 பேட்டரியும் கிடைக்கும். டைப் சி சார்ஜர் வந்து இதுக்கு இல்லை. டைப் சி சார்ஜர் ஒன்று தான் இங்கே கிடைக்கிறது. இது வந்து பேட்ரி ஒன்று, ஒரு பேட்ரி தான் வரும். இந்த இருக்குது பேட்ரி, சின்ன பேட்ரி. இந்த பேட்ரி வந்து 18 நிமிடங்கள், நான் ஃபுல் சார்ஜ் போட்டோம்னு சொன்னால் 18 நிமிடங்கள் வந்து ஃப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி ஃபோனில் தான் இது இதாக்கணும். ரிமோட் இல்லாட்டி ஃபோனில் தான் இதாக்கணும். இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இது என்னென்னு சொல்கிறேன். பேட்டரி இப்படி சைடில் வச்சுக்கொள்வோம். இதில் வந்து பாருங்கள், இதில் ஈக்குது ஒவ்வொரு மோடு இருக்குது. 6 மோடு இருக்குது பாருங்கள். இந்த 6 மோடும் எங்களுக்கு ஃப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து குயிக் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது குயிக் ஷாட் எடுக்கக்குள்ள எங்களுக்கு ஈஸியான முறையில் எங்களுக்கு என்னென்ன ஷாட் எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ராவல் பிளாக் செய்கிறோமா இதுன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இதில் ஒன்று இதை நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லி இது வந்து பவர் பட்டன். இந்த கிரேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 135 கிராம் தான். சின்ன ஒரு வெயிட்டில் தான் இருக்குது பாருங்கள். சுற்றி வருது. இங்கே 2 சென்சர், இது வந்து லென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் குட்டி இது தந்திக்கிறாங்க பாருங்கள். குட்டி ஆணி தந்திக்கிறாங்க. அது திறக்கிறதுக்கு தான் இது. அதாவது இந்த சிறகுகளை கலட்டுறதுக்கு தான் தந்திக்கிறாங்க. இந்த சைடில் தான் டைப் சி சார்ஜரிங்கில் தான் இது சார்ஜ் பண்ணணும். அதாவது பேட்டரியை எங்களுக்கு வேறே கலட்டி சார்ஜ் பண்ணல. கொம்போ பேக் எடுத்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக 2 பேட்டரியும் அதே போல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேஸும் தருவாங்க. டைப் சி இது ஒன்றும் இருக்குது. அதே போல் ரிமோட் ஒன்றும் இருக்குது. இது வந்து ஸ்டாண்டர்ட் பேக்னு சொல்கிறதால இந்த ட்ரோன் மட்டும் தான் தந்திக்கிறாங்க. ஓகே, இது இப்போ ஒன் பண்ணுவோம் எப்படின்னு சொன்னால் இது ஒன்றாவது ஊண்டிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி ஊனிக்கொண்டே ஆகிக்கணும். ஓகே, இப்போ ஒன்றா ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதை வந்து எங்கள்கிட்ட கையில் இருந்து எங்களுக்கு டேக் ஆஃபும் அதே போல் லேண்டிங்கும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த அடுத்த ட்ரோனில் இருக்கிற அந்த ரிமோட்டெல்லாம் தேவையில்லை. ஃபோன்லேயே எங்களுக்கு எப்போ டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு என்னென்ன ஷாட் வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளையிலும். இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் பார்ப்போம். உங்களுக்கு சத்தம் பேசாமல் நீங்கள் சவுண்ட் இல்லாமல் கேட்டு பாருங்கள். இது ஒவ்வொரு சொல்லும் என்னான்னு சொல்லி பாருங்கள். ட்ரோனிங் இப்படி இருந்தால் ட்ரோனிங் மோட். சர்க்கிள் இது வந்து சர்க்கிள் மோட், ரவுண்டுக்கு எடுக்கிறது. ராக்கெட் இது வந்து ராக்கெட், ஒரு ஏரியா கீழே இருந்து மேலே எடுக்கிற ஷாட். ஸ்பாட்லைட் இது வந்து ஸ்பாட்லைட் அப்படின்னா இங்கே ஸ்கேன் பண்ணி அப்படியே வரும். ஹீலிக்ஸ் இது வந்து ரிலாக்ஸ். ஃபாலோ இது வந்து ஃபாலோ. இந்த மூட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அப்படின்னா எங்களுக்கு பைக்கில் போகிறதா இருக்கட்டும் அல்லது எங்களால் ஒரு வாகனம் ஒன்று போகிறதா இருக்கட்டும் இல்லாட்டி எங்களே இது ஸ்கேன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பின்னுக்காலே வரும் இந்த மோடில். இது வந்து இந்த 6 மோடும் தான் இதில் ஈக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு பயணம் ஒன்று ஒரு ட்ராவல் ஒன்று போயிட்டு இந்த ட்ரோன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு லைவ் வீடியோ ஒன்று தரேன். அப்படின்னா இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் லைவ் ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு அடுத்து இதில் காட்டுன்னு என்னென்னு சொல்லி அப்படின்னா அதையும் மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் அந்த துண்டு பாருங்கள். சின்ன ஒரு வெயிட் ஒன்று தான், அந்த கையளவுக்கே தான் இருக்குது. இந்த சைட்லேயே நீ வந்து அப்படியே எழுதிக்கிறாங்க பாருங்கள். இந்த லென்ஸ் எல்லாம் லென்ஸ்க்கு அப்படியே கழட்டலாம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன கிம்பல் ஒன்று தான். சரி, இதோட நினைக்கிறேன் 1.6 போல் இந்த கிம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஈஸிவே நல்லா ஹேண்டில் பாவிக்கலாம். இது வந்து காற்றை வந்து கொஞ்சம் உன்றில் தான் இருக்குது. அப்படின்னா அடுத்த ட்ரோனில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து காற்றுக்கு நான் 10க்கு 5 மாதிரி தான் கொடுப்பேன். லைவாக நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் காற்றுக்கு எப்படி இருக்குது, அடுத்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து 4Kலேயும் எடுக்கலும் 180லேயும் எடுக்கலும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் இன்டர்னல் மெமரி, அதாவது எங்களுக்கு வேறு ஒரு சிப்பும் இதுக்கு போட இயலாது. இதில் இன்டர்னல் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 22 GB தான் இருக்குது. அதாவது நீங்கள் 4K வீடியோ எடுக்கிறேன்டா 50 நிமிடத்துக்கு மாதிரி இதில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்குது. இதில் அந்த இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்கிறது, எங்களுக்கு வேறையா சிப்பை போட்டு இதில் வீடியோஸை வந்து எடுக்கலாம், ஃபுட்டேஜெல்லாம் எடுக்கலாது. இதில் ஈக்கிற அந்த இன்டர்னல் மெமரியை வச்சு தான் இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதுவும் ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ராவல் வந்து நான் பெருசாக வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஷார்ட் வீடியோ குயிக் ஷாட் தான் எடுப்போம். அதுக்கு மேலே நல்ல அப்படின்னா வாங்க அந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் எப்படி எடுக்கிறது, இதில் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இதில் காட்டுறேன்.
ஓகே, நான் வந்து ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணின வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரோனில் 6 மோடு இருக்குது. அந்த 6 மோடும் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எடுத்து பார்க்க போகிறோம். அப்படின்னா வாங்க ஒரு ஷொட்டாக எடுத்து பார்ப்போம் இந்த 6 மோடும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஓகே ஓகே, நான் கேமரா ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு ஒன்றாவது அனுப்பி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரிலாக்ஸ்னு சொல்லக்கூடிய மோட் இது வந்து 4 மீட்டருக்கு அப்படியே போகும். ஓகே, இது அப்படியே போகுது பாருங்கள். 4 மீட்டருக்கு சுற்றி சர்க்கிள் மூடில் வந்து ஃப்ளை பண்ணக்கூடிய அந்த இது வந்து தான் பார்ப்போம். அப்படியே போகுது. அப்படின்னா சர்க்கிள் இதில் வந்து எங்களை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ நாங்கள் ஒரு கல் மேலே அழிக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப அழகாகவே விளங்கக்கூடிய மாதிரி இந்த ட்ரோனில். இது ஈஸியாக வந்து எங்களுக்கு டேக் ஆஃபும் அதே போல் லேண்டிங்கும் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஏஐ டெக்னாலஜியில் மூலமாக. பாருங்கள், இப்படி வந்து எங்களை மூஞ்ச வந்து ஏஐ கண்ட்ரோலில் இதாக்கிட்டு அது அப்படியே வந்து கையை இப்படி வச்சோம்னா லேண்டிங் ஆகிடும். ஓகே, அது ஒன்றாவது மூட். ரெண்டாவது மூட்டை பார்ப்போம். ஸ்பாட்லைட்னு சொல்லக்கூடியது. இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு உலக் ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னால் அது ஈஸி. அதாவது எங்களையே ஃபாலோ பண்ணி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே பாருங்கள், இது வந்து எங்களே ஸ்பாட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது நான் எங்கே திரும்பினாலும் அது அப்படியே திரும்பி கொண்டு ஈக்கிரமாக இருக்கும். ஏன்னா பேசிக்கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு ஈக்கலாம். அது எங்கே இருக்குதோ அதே மாதிரி சுற்றி கொண்டு இருக்கும். அதுதான் இந்த ஸ்பாட்லைட்னு சொல்லக்கூடிய. இப்போ ஒரு பிராண்ட் ஒன்று என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது அப்படி இருக்கும். இது அதில் ஈஸியாக செய்யலும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ராக்கெட் மூட்னு சொல்லுவோம். அது வந்து டிரெக்டாக ஒரு கல் மலைக்கு மேலே இப்படி இருந்தோம்னா டிரெக்டாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து 4 மீட்டர் போகும். ஒன்றாவது எங்களோட மூஞ்ச வந்து ஜாக்கும் அதோட தான் போகும். ஓகே, இப்படி தான் நிற்குது. ஒன்றாவது ஏஐ டெக்னாலஜியில் அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கு. இது அப்படியே போகக்கூடிய மாதிரி பாருங்க. சொல்லுங்கண்ணே, இது வந்து கொஞ்சம் காற்றுக்கு வந்து ஈடு கொடுக்குற கொஞ்சம் குறைவு. 10க்கு 5 வீதம் தரலாம், மற்றபடி ஓகேன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஃபாலோ மூட்னு சொல்லக்கூடிய இது வந்து எங்களுக்கு என்ன ஒரு பிராண்ட் ஒன்று செய்கிறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரும். அதாவது எங்களுக்கு வ்ளாக் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம். தூரத்தை வந்து என்ன செய்கிறது, தூரத்தை வந்து நாங்கள் செட் பண்ணிவிட்டு போடக்கூடிய மாதிரிக்கும். இது வந்து மீடியம் ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தான் இது வரும் பாருங்கள். குறிப்பிட்ட உயரம் இல்லை, மீடியம். ஒன்றாவது மூஞ்ச வந்து ஏஐ கண்ட்ரோலில் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொள்ளும். அதோட ஃபாலோ பண்ணி வர மாதிரிக்கும் பாருங்கள். நாங்கள் முன்னும் போனோம்டா பின்னுக்கால வர மாதிரிக்கும், நாங்கள் ஓடினா பின்னுக்கால வர மாதிரி நிற்கும். பேசிக்கொண்டே போகலாம். இந்த வ்ளாக் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரும். எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வரும். மீடியம் மூடில், இது மீடியம் மூடில் தான் வச்சுக்கிறோம். இது மீதி உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். இது சரி. அடுத்து வந்து ட்ரோனி மூட்னு சொல்லக்கூடிய மூட். இது வந்து நாங்கள் பெரிய ட்ரோன்லாம் எடுப்போம். ஒரு நல்ல வியூ ஒன்று வேணும்னு சொன்னால் இந்த ட்ரோனி மூடை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் 4 மீட்டர்ஸ்க்கு தான் செலக்ட் பண்ணி வச்சுக்குது. பார்ப்போம். ஓகே, இதுவும் போகுது அப்படியே பாருங்கள். அந்த ட்ரோனே மாதிரி தான் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் ஃப்ளை பண்ணுற டைம் வந்து குறவு. 18 நிமிடங்கள் தான். அதாவது 15 நிமிடத்தில் மாதிரி எங்களுக்கு ஃப்ளை பண்ணி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே வருது கைக்கு. எங்களோட ஏஐ கண்டக்ட் வச்சு அப்படியே கண்ணு வந்து கண்டக்ட் பண்ணி வச்சு அப்படியே வரும்.
ஓகே, இப்போ ஃபைனல் மோட் சர்க்கிள்னு சொல்லக்கூடிய மோட் தானே இது. ஃபைனல் மோட் 6 குயிக் ஷாட்டை எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ பேட்டரி இறங்கிருச்சு நாங்கள் ஷாட்டோவில் பார்த்ததுல. ஃபைனல் மோடையும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சர்க்கிள் இது வந்து 2 மீட்டர்ஸுக்கு சுற்றி சுற்றி வரும். ஓகே, பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி. அவங்களுக்கு குயிக் ஷாட்டில் நான் இதில் எடுத்தேன்னு சொன்னால் கட்டாயம் கீழே எடுத்து காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாக இப்படி சர்க்கிள் சுற்றி சுற்றியே வரும். 2 மீட்டர்ஸுக்கு தான், சின்ன பரப்பளவில். இது இன்னும் கூட்டலாம், உங்களுக்கு வானத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குது. அதை அப்படியே சர்க்கிள் பண்ணி நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த இதை சுற்றி 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 காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே நல்ல அழகான குயிக் ஷாட்டெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் இந்த ட்ரோன் எல்லாம். ஓகே பாருங்கள், அது அப்படியே வரும். அதனால் கண்டுபிடிக்கங்காட்டியும் அப்படியே வரும், இல்லாட்டி அப்படியே ஒரு இடத்துல ஈந்துருங்குது. ஓகே, இதுதான் இந்த டிஜிட்ட வந்து நியோன்னு சொல்லக்கூடிய ட்ரோன். இதில் வந்து 2 இது கொம்போ பேக், ஸ்டாண்டர்ட் பேக். கொம்போ பேக் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 1,15,000 1 இயர் வாரண்டியோட. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 3 பேட்டரியும் ஒரு சார்ஜர் இதுவும், அதே போல் பேக் ஒன்றும் கிடைக்கும். இதுக்கு ரிமோட் ஒன்றும் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் பேக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டாண்ட் பேக். இதில் வந்து ஒன்றும் இல்லை, பாக்ஸும் இதுக்கும் 2 ஃப்ரீயாக அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 75,000 1 இயர் வாரண்டி. கொம்போ பேக் எடுத்தீங்கன்னு சொன்னால் 1,15,000. ஆனால் 1,15,000 நல்லன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேட்டரி வந்து வேறையா நீங்கள் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் 30,000க்கு மேலே வரும் ஒரு பேட்டரியே. இது நல்லன்னு சொல்லலாம். கேமரா டொட்டலுக்கு எல்லாத்தையும் இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். உண்மையில நல்ல குயிக் ஷாட்டெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட பட்ஜெட்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி 1,00,000 நல்ல ஒரு பிராண்டு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் பிராண்ட், நல்ல பிராண்ட். குயிக் ஷாட் எடுக்கலாம். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி டிக்டாக் வீடியோஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி மினி ஷார்ட் வீடியோஸ் போடுறவங்க இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்க இருக்கட்டும், இது நல்ல ஒரு யூஸ் ஆகிக்கும் இந்த டிஜி ட்ரோன். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி.